ஸ்ரீமைல் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து குங்குமங்க. குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் தான் செய்யணுங்க. மஞ்சளில் தான் செஞ்சு அதுதாங்க நேச்சுரல் குங்குமம் நம்மளது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா கலரு. இது வந்து குண்டு மஞ்சளை பயன்படுத்தி இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெண்காரம் படிகாரம் ரெண்டும் போட்டுங்க. இதை வந்து லேசாக ஆஃப் பாயில் பண்ணணுங்க. பண்ணி அதை வந்து 21 டேஸ் வந்து வெயிலில் வந்து காய வைக்கணுங்க. காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி ஜலிச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்தியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுற இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ச்சராக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று விட்டு கலந்துக்கலாங்க. நார்மலாக நம்ம கடையில் விற்கிற குங்குமம் எல்லாமே பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்குங்க. அது வந்து என்ன கலந்துருக்காங்க அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக தெரியாதுங்க. அந்த தாழம்பூ குங்குமம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுலலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இருக்கும். ஆனால் நம்ம குங்குமத்தோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தாங்க. இங்கே பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து நானே யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த குங்குமம் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து சேராதுங்க. என்னென்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொறி பொறியாக ஒரு மாதிரி எரிச்சல் எடுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாகிற மாதிரியெல்லாம் கூட ஆயிருக்குங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீ போனதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம உடலுமே வந்து அந்த மாதிரி பழகிருச்சுங்க. நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை வாங்கி போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம உடலில் வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்றத காட்டிடுதுங்க. அதனால் அதுக்காகவே இதை வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பழகி இதை வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தேங்க்யூங்க.